ஏன் 2025 அப்படி என்ன கொடுத்துருச்சு உங்களுக்கு? இல்லைங்க, இந்த வருஷம் நிறைய அடி வாங்கியாச்சு. அடி வாங்கிட்டீங்க. ப்ரொஃபஷனல், பர்சனல் எல்லாமே எல்லாத்துலயும் வாங்கியாச்சு. ஓகே. இப்போ இதுல இருந்து எப்படி ரவீனா வந்துட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு என்ன பிளான் வச்சிருக்காங்க? லைக் அடி வாங்கினதுல இருந்து இனிமே நான் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப வர போறேன் அப்படின்றதுக்கு நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? முதல்ல ஒர்க் அவுட் பண்ணணும் டெய்லி. அதாவது ஒர்க் அவுட் ஆஸ்ன்னு நான் வந்து ஒல்லியாகிறதுக்கு அப்படி இல்லை, ஃபிசிக்கலி நம்ம ஃபிட்டாக இருக்கிறதுக்கு, நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும். இப்போ மந்தமாக என் வீட்டில் நான் இருந்தேன்னா படுத்து தூங்கினே இருப்பேன், இல்லை பெட்டில் படுத்து ஃபோன் ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி இல்லாமல் ப்ரொடக்டிவாக இருக்கணும். அண்ட் ஒரு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நம்ம புதுசாக ட்ரை பண்ணாதான் நமக்கு புதுசாக எதாவது நடக்குமா. ஸோ மோனோட்டோனஸாக வந்து ஒரே விஷயமா பண்ணிட்டு இருந்தேன்னா நமக்கு புதுசாக எதுவுமே நடக்காது. ஸோ புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு 2026 தான் வரணும்னு இல்லை, 2025லே பண்ணலாம். பட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஓகே.